இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. இன்னைக்கு தேதிக்கு இந்தியா முழுக்க விஜய் பேசின அந்த ஸ்பீச்சை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி அவர் பேசின ஸ்பீச்சை கொஞ்சம் போடுறேன், கேளுங்க. 21st century குட் கவர்னன்ஸ். லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அனைத்து தரவுகளும் அதில் இருக்கும். பிறப்பில் இருந்தே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு உரிய திட்ட பலன்கள் போய் சேரும். விண்ணப்பிக்க தேவையில்லை. லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை. வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். AI உதவியுடன் இதற்கான தரவுகள் சாத்தியமாக்கப்படும். இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. இந்த வீடியோல இவர் என்ன சொல்லியிருக்காரு பரப்புரையில அப்படின்னா, தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்த போறோம். நம்ம டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரியான செயல்முறைகள் எல்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு அப்படிங்கிறது. இந்த கார்டு ஆதார் கார்டு நம்மளோட ரேஷன் கார்டு எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு கார்டு தான். இது ஃபேமிலிக்கு ஒண்ணு தருவாங்க. ஆனா இது அந்த 2 கார்டை விட அதிகமான வேலையை செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. இவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்க பிறந்ததுல இருந்து உங்க வீட்டுல நடக்கிற எல்லா அப்டேட்டும், கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய எல்லா அப்டேட்டும் இந்த கார்டுல இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் பெனிஃபிட், கவர்மெண்ட் இருந்து ஏதாவது நீங்க வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கார்டு மூலியமா ஈஸியா கிடைக்கும். நீங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்ல, எதுக்காகவும் அப்ளை பண்ண தேவையில்ல அப்படிங்கிறாரு. இதை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருக்கும் பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க இப்ப ஒரு ஃபேமிலிக்கு ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு இருக்கு அப்படின்னா, அந்த கார்டுல உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். குழந்தை பிறந்தா எப்ப பிறந்துச்சு அப்படிங்கிறது இருக்கும். அந்த குழந்தைக்கான இன்கேஸ் எல்லா அப்டேட்டுமே அதுல வரும் அவர் சொன்ன மாதிரி அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்திருக்காங்க பர்த் சர்டிபிகேட் முதற்கொண்டு உங்களுக்கு அந்த கார்டுலயே அப்டேட் ஆயிருக்கும். உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கான சர்டிபிகேட் அதுல அப்டேட் ஆயிருக்கும். உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதுக்கான இதுவும் அதுல அப்டேட் ஆயிருக்கும். பொதுவா ஒரு இடத்துல ஒரு இறந்திருக்காங்க அப்படின்னா அதுவும் அப்டேட் ஆகும் அப்படிங்கிறதுதான் இதுல இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இதுல வேற என்ன இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க இந்த கார்டை வச்சிருந்தா உங்களுக்கான எல்லா ப்ரூஃபும் டிஜிட்டலா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இது. நம்ம இப்ப நான் ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கேன், என்னோட டிகிரி சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப தொலைபேசி டிஜிலாக்கர்னு ஒரு ஆப் இருக்கு. அதில் நீங்க அந்த நம்பர் போட்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இதுவும் செயல்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட் உங்களுக்கு டிஜிட்டலா அதுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டுட்டு வராங்க. நீங்க ஏதாவது அப்ளை பண்ணணும் கவர்மெண்ட் மூலியமா அப்படிங்கும் போது நீங்க போய் பேப்பர் ஒர்க்கா கொண்டுட்டு போய் ஒரு ஆபீஸ்ல நின்று ஒரு கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்து போடுறதுக்கு அந்த ஆபீசர் 500 கூட 1000 கொடுப்பாங்க. இல்ல நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரூஃப் இல்ல, இந்த ப்ரூஃப் இல்லன்னு ஒரு 1000-500 கொடுத்தாதான் நம்மளுக்கான ஒரு சின்ன சைன் கூட இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு கிடைக்குது. கவர்மெண்ட்ல போயிட்டு நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா, டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. எல்லாமே AI வச்சு டிஜிட்டல் மூலியமாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல குறிப்பிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாரு இவரு, அதே பரப்புரையில நல்லா பாயிண்ட் எல்லாம் கவனிச்சு பார்த்ததுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை லான்ச் பண்ணிடுவாங்க. அந்த ஆப் மூலியமா தான் நீங்க எல்லாமே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்படி அப்ளை பண்ணி அந்த குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ள உங்களுக்கு அந்த வேலை நடக்கல அப்படின்னா உடனே அந்த ஆபீசர், அதுக்கான பொறுப்பு ஆபீசர் பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இததான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த நடைமுறை நடைமுறைக்கு வந்துச்சு, இவர் சொன்னது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா உண்மையாலுமே தமிழ்நாடு வேற லெவல்ல மாறிடுங்க. அந்த ஊழல் இல்லாத ஒரு தமிழகம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா டிவிகே வரணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் டிவிகே வந்தா கண்டிப்பா தமிழ்நாடு ஒரு புது மாற்றத்தை சந்திக்கும் அப்படிங்கிறதுதான். சோ அதனால எல்லாருமே யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ கண்டினியூவா பாருங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பா ஷேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பை, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அறிவியல் பூர்வமா சாத்தியமான ஒண்ணுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்.
அதை நம்ம டிவிக்கு ஆட்சி உருவாக்கி காட்டும்.